ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனது குடும்பம் என்ற ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். தேவனுடைய குடும்பம், இந்த பெயர்லேயே நம்ம பார்க்குறோம், குடும்பம் என்று நம்ம சொல்லுகிறோம். குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இதற்காகவே விசேஷமாக தேவனது குடும்பம் என்ற ஊழியத்தின் சார்பாக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கின்றார். குடும்பத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது. குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, சமாதானமே இல்லாமல் இருக்கின்றார்கள். பில்லி சூனிய கட்டுகளினால் விடுதலை கிடைக்காம எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க இருக்கின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். விசேஷமாக குழந்தை இல்லாதவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, குழந்தை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கூட அவங்களுக்கு நார்மல் வந்திருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அநேக வருடங்களாக கிடைக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஏன்னா அவருடைய நாமமே அற்புதமானவர். இயேசு சுவாமியால் மட்டும்தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். இயேசப்பாவால் மட்டும்தான் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். இப்பொழுது கூட நம்ம குழந்தை இல்லாதவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அநேகர் இந்த பில்லி சூனியம் செய்கிறவங்க கிட்ட போயிட்டு நிறைய செலவு பண்ணுவாங்க. குழந்தை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை செலவு பண்ணுவாங்க, எங்கெங்கேயோ போவாங்க. ஆனாலும் குழந்தையை கொடுக்க, நன்மையை செய்ய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அற்புதத்தை செய்ய முடியும். இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். யாரெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஜெபிக்கலாம். உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க குழந்தை இல்லை, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்குங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஜெப உதவி சொல்லியிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் பெயர் சொல்லி இந்த வேலையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பதிலை கொடுக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கின்றார். இன்றும் ஜீவன் உள்ளவராக இருக்கின்றார். நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலையிலே உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாக ஒரு மனதோடு நாங்கள் அப்பா குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஏசப்பா, யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட ஏசப்பா எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பணமெல்லாம் செலவழிந்து கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவரே இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களே. மருத்துவர்கள் எல்லாம், டாக்டர் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஏசப்பா. எல்லா டெஸ்ட்டும் எடுத்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலில் இருக்கலாம் ஏசப்பா. ஆனாலும் குழந்தை இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறபடியாய் நீர் ஒருவரே எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க ஏசப்பா. ஏசப்பா, உம்முடைய நாமத்தினால மட்டும்தான் அற்புதம் நடக்கும் ஏசப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே பில்லி சூனியத்துல ஈடுபட்டு தங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லி எங்கெங்கேயோ ஓடுறாங்க. ஆண்டவர், எங்கெங்கேயோ எவ்வளோ செலவு பண்றாங்க. ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்கிறாங்க ஏசப்பா. உம்மால மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவரே, வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அநேக வருஷங்கள் குழந்தை இல்லாம இருந்தாங்க. அவங்க காத்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு ஈசாக்கை கொடுத்தீரே. ஆண்டவரே, ஏசாயால நாங்க வாசிக்கிறபடியாய் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும்னு சொல்லியிருக்கிறீங்களே. குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் கண்ணீரோடு வெட்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க ஏசப்பா. எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு கூட போக முடியாம வெட்கத்தோடு இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரை, கேட்கிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறவர்களுடைய கர்ப்பத்தின் மீது உங்க வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கர்ப்பத்தின் மீது உங்க ஜீவன் இறங்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, உங்க வல்லமையில கரத்தை வைங்க, உங்க ஆணி பாய்ந்த கரத்தை வைங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிற தேவன் நீர் மாத்திரம். சங்கீதம் 113வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிற
மாற்றுகிறபடியாய் நீரே ஆண்டவரே குழந்தை தாய்ச்சியாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஏசப்பா. மலடியை பிள்ளை தாய்ச்சியாக்குகிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த தேவனது குடும்பத்தின் மூலமாக, இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவரே நன்மைகளை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, எவ்வளோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கும் குழந்தை செல்வத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துங்க ஏசப்பா. மனுஷனால இது முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு உறுப்புகளின் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒருவேளை கணவர்களுக்கு ஆண்டவரே ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை மாற்றி போடுங்க. மனைவிகளுக்கு குறைகள் இருந்தால் மாற்றி போடுங்க. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி தலைகுனிந்து இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஏசப்பா. உயர்த்துங்க ஏசப்பா. குழந்தைகள் செல்வங்களை கொடுங்க ஏசப்பா. இந்த மாதத்துல, இந்த நாள்ல, இந்த நிமிஷத்துல ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும். மீகா 7:15 படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதிசயங்களை செய்து சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அவங்க எங்களுக்கு சொல்லட்டும், கால் பண்ணி சொல்லட்டும், ஏசப்பா எங்க ஜெபத்தை கேட்டார்னு சொல்லி எங்களுக்கு குழந்தை செல்வங்களை சொல்லி சொல்லட்டும். வாய்ப்பே இல்லைனாலும் குழந்தைகளை நீர் கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறீங்க. சாராளுக்கு கர்ப்பமே செத்து போச்சு ஆண்டவரே, அந்த நிலைமையிலும் குழந்தையை கொடுத்தீரே. ஈசாக்கை கொடுத்து சாட்சியாய் நிறுத்தினீங்களே, அண்ணாளுக்கு சாமுவேலை கொடுத்தீங்களே ஆண்டவரே. லேயாளுக்கும் ராகேலுக்கும் பிள்ளை தாய்ச்சியாக்கும்படியாய் உதவி செய்தீங்களே, அப்படியாய் நீர் உதவி செய்ய போறீங்க. யாரெல்லாம் வாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அதிசயங்களை அற்புதங்களை நிச்சயமா நீங்க செய்துட்டீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் சாட்சியை நிறுத்த போறீங்க. உங்க வல்லமை இந்த ஜெபத்தின் மூலமாய் கடந்து சென்றதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.